வணக்கம் தோழரே. நான் உங்கள் வெங்கடாச்சலம். நமது ஆடம் லைட் யூடியூப் சேனல்ல சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு சம்பவத்தை குறித்து தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல கடந்த காணொளியில ரேவதி தலைமை காவலரோட நேரடி வாக்குமூலம் குறித்தும் நீதியரசர் பாரதிதாசனுடைய அறிக்கை நீதிமன்றத்துக்கு என்ன அறிக்கையை அவர் தாக்கல் செய்தார் என்பதை குறித்தும் நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம். இந்த காணொளியில இந்த வழக்குல ஆரம்பம் முதல் இறுதி வரை பாதிக்கப்பட்ட நபர்களோடு களத்தில் நின்ற அந்த வழக்கறிஞர்கள் குறித்தும் சிபிஐ வழக்கறிஞர்கள் குறித்தும் நீதியரசர் ஜி முத்துக்குமரனோட அறிக்கை என்ன சொல்லுதுன்றத குறித்து தான் இந்த காணொலியில விரிவா நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் ஆலம் லைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மதுரை உயர்நீதிமன்ற இலையின் முதலாவது அமர்வு நீதிமன்றத்தின் நீதிபதி ஜி முத்துக்குமரன் அவர்தான் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வாசிக்கிறார். இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கிய ஒரு சம்பவம் இந்த சாத்தான்குளம் சம்பவம். 6 ஆண்டுகள் தொடர்ந்து இதற்கான வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வழக்குல மிக முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வழக்கை எடுத்து நடத்திய அந்த வழக்கறிஞர்களை சொல்லலாம். பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக 2 வழக்கறிஞர்கள் நின்று வாதாடினார்கள். இறுதி வரை கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ராஜீவ் ஊபஸ் என்ற வழக்கறிஞரும் ஜபசிங் என்ற வழக்கறிஞரும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று இந்த வழக்கை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிபிஐ வழக்கறிஞர்களோட வாதம் மிக முக்கியமானது. அதனால்தான் அறிஞர் அண்ணா சொன்னாரு, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் விளக்கு, எளிய மக்களுக்கு அது எட்டாத விளக்கு அப்படின்னே சொல்லார். ஆனா இன்றைக்கு இந்த எளிய மக்களுக்கு அது எட்டக்கூடிய விளக்காக மாறி இருக்கிறது என்றால் வழக்கறிஞர்களின் வாதத்தினால்தான். சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் KN நடராஜன் உச்ச நீதிமன்றத்துல இவங்க நிறைய முறை தங்களுக்கு ஜாமீன் வேண்டும் என்று கேட்ட பெட்டிஷனுக்கு சிறப்பாக வாதாடி அவர் ஜாமீனே கிடைக்க முடியாமல் செய்தார். அதுக்கப்புறம் விஜயன் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் இங்க நீதிமன்றத்துல தொடர்ச்சியா வாதாடினார். மதுரை உயர்நீதிமன்ற முதலாவது அமர்வு நீதிமன்றத்துல சசினா, விஜயன் இவர்கள் தொடர்ந்து இறுதி வரை தங்களுடைய திறமையான வாதத்தை முன்னெடுத்தார்கள். சரியாக ஆதாரங்களை திரட்டி தனிநபர் சாட்சிகளை திரட்டி அங்க முன்வைத்ததனால்தான் இன்னைக்கு இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நிலையை எட்டி இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட நேரடி சாட்சியங்களை அந்த இடத்துல நிறுத்தி இன்னைக்கு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த வழக்கறிஞர் டீம் தான் சொல்ல முடியும். ஒரு எளிய குடும்பம் அப்படின்னு சொன்னோம். இந்த பெனிக்ஸ் குடும்பத்துல பாத்தீங்கன்னா 3 சகோதரிகள். பெனிக்ஸ் தான் சகோதரர் ஜெயராஜ் பெனிக்ஸ். இவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா அடுத்து செல்வராணி, ஜெயராஜோட மனைவி செல்வராணி. அதற்கப்புறம் 3 பெண் பிள்ளைகள், பெர்சிஸ், அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைகள். இப்ப இவர்களுக்கு தான் அரசு என்ன செஞ்சிச்சுன்னா, அன்றைய அதிமுக அரசு எடப்பாடியார் முதல்வராக இருக்க போது தலைமை செயலகத்துக்கு வரவழைத்து பெர்சிஸ்க்கு ஒரு அரசு வேலையை கொடுத்தாரு. தூத்துக்குடி வருவாய்த்துறையில இளநிலை உதவியாளராக அந்த அம்மா பணிபுரிகிறாங்க. அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை உயர்த்தப்பட்டாலும் கூட அந்த 2 ஆண் நபர்களை இழந்து அந்த குடும்பம் தத்தளித்தது என்றே சொல்லலாம். இந்த பெர்சிஸ் தான் தொடர்ந்து இந்த வழக்கை முன்னெடுத்து சென்றார். செல்வராணி தன்னுடைய கணவரின் இறப்புக்கு, தன்னுடைய மகனுடைய இறப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும். பெர்சிஸ் தன்னுடைய தந்தையின் இறப்புக்காகவும் தன்னுடைய சகோதரனின் இறப்புக்காகவும் நீதி கிடைக்க வேண்டும் என தொடர்ந்து போராடினார்கள். இந்த பெனிக்ஸோட நிச்சயதார்த்தம் அப்பதான் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அப்பதான் வாழ்வை தொடர்ந்த இருந்த அந்த மகனுடைய இழப்பு எவ்வளவு வருத்தத்தை அந்த குடும்பத்திற்கு ஏற்படுத்தியிருக்கும். ஜார்ஜ் பிளாய்டு என்பவன் கருக்கினத்தவர் கள்ளமோட்டு வச்சிருந்ததா குற்றம் சாட்டி அவரை கைது செய்யாத. அதுல டெரிக் சார்டின் என்ற வெள்ளை நிறத்த போலீஸ் இனவெறி காரணமாக 9 நிமிடங்கள் 29 வினாடிகள் தன்னுடைய கால் முட்டியால அவருடைய கழுத்து எலும்பு உதையும் அளவுக்கு அழுத்தியே கொலை செய்கிறாங்க. வீடியோ இணையதளங்கள்ல வேகமா பரவி வெள்ளை இனத்தவருக்கு எதிராக ஒரு இனவெறி போராட்டத்தையே அமெரிக்காவுல தூண்டியது. 22 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரம் இந்த குடும்பத்துக்கு 250 கோடி இழப்பீட்டு தொகையை அறிவிக்குது. இந்த சம்பவம் ஒரு கருப்பு சம்பவமாக அமெரிக்காவோட வரலாற்றுல பதியப்பட்டது. அன்றைய காலகட்டங்கள்ல மிகப்பெரிய போராட்டங்களை அமெரிக்காவிலும் உலகமெங்கிலும் இந்த நிகழ்வு ஏற்படுத்த காரணமாக இருந்தது. கருக்கினத்தவர்களின் உயிரும் மதிக்கப்பட வேண்டும். அதே போல ஒரு மனித உரிமை மீறல் தான் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்துல சாத்தான்குளம் காவல் நிலையத்துல நடந்த இந்த மரணமும் கூட.
2 மனிதர்கள் இங்கு துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளை 1வது அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜி. முத்துக்குமரன் டிஎஸ்பி எம்எல் அவர்களுடைய அறிக்கையில தெளிவா குறிப்பிடுறாரு. இது சிபிஐ ஏற்கனவே சொல்லப்பட்டது போல தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஐபிசி 302 படி இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொலை வழக்கு அப்படின்னு தான் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் 102 படி இதுல வந்து குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள். ஏற்கனவே ஒருவர் வந்து விடுவிக்கப்பட்டார். ஏன் அப்படின்னா அவர் வந்து மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது கொரோனா தொற்றால் உயிரிழந்ததனால பால்துரை என்பவர் வந்து விடுவிக்கப்பட்டார். மற்ற 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்புல சொல்லியிருந்தாரு, காவல்துறை நினைத்திருந்தால் அவர்களை திருத்தி இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம். ஆனா அதை செய்யல. லத்தி இது போன்ற ஆயுதங்களை வந்து கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பயன்படுத்தி இருக்காங்க. அந்த லத்தியில இருக்கக்கூடிய ரத்த கரை அதை சொல்லுது. அவங்க உடல்ல வந்து கம்பியாலும் லத்தியாலும் தாக்கப்பட்ட காயங்கள் இருக்கின்றன. 200க்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அரசு மருத்துவர் பாலசுப்ரமணியத்தின் அறிக்கை அதை உறுதி செய்கிறது. ரத்த கரை தோய்ந்த அந்த ஆடையை வந்து சரியான நேரத்துல காவல்துறை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தவில்லை. மகாராஜன் என்று சொல்லக்கூடிய காவலர் வந்து நீதிபதியையே விமர்சிக்கும் அளவுக்கு அவருக்கு துணிவு வந்திருக்கிறது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல பொது மன்னிப்பு கோரி அவருடைய குற்றம் வந்து மன்னிக்கப்பட்டதாக நீதிமன்றம் அது அந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்குது. ஆனா இந்த கொலை வழக்குல அவர் வந்து சம்பந்தப்படாததுனால அவர் வந்து விடுவிக்குது. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் அறிவித்தது. இவங்க வந்து ஏற்கனவே குற்றம் ஏதேனும் வழக்குகள்ல சம்பந்தப்பட்டவடா அப்படின்னா விசாரித்தா அவங்க எந்த ஒரு குற்ற வழக்கிலும் சம்பந்தப்படாதவர்கள். திருட்டு வழக்கிலோ தஞ்சா வழக்கிலோ போதை பழக்கத்திலோ இல்ல ஏற்கனவே அவர்கள் மீது ஏதேனும் வழக்கு பதியப்பட்டுள்ளதா, பாலியல் குற்றவாளிகளா அப்படின்னா எதுவும் இல்லை. அப்ப ஏன் அவர்களை இவ்வளவு கண்டிப்புடன் நடத்த வேண்டும்? இரவு நேரத்தில் ஏன் கைது செய்ய வேண்டும்? ஏன் இவ்வளவு கடினமாக அவர்களை விசாரிக்க வேண்டும்? அடித்து துன்புறுத்த வேண்டிய அளவுக்கு அவர்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்களை லத்தி குண்டும் கம்பி குண்டும் தாக்க வேண்டிய அவசியம் என்ன? 200க்கும் மேற்பட்ட காயங்களை ஏற்படுத்திட்டீங்க. காசனவாயின் முப்புறத்தில் செலுத்தும் அளவுக்கு ஏன் வந்து கடினமா நடந்து கொண்டிருக்காங்க? மிருகத்தனமான வதை. இது ஆங்கிலேயர்கள் காலத்துலதான் இந்த சட்டங்கள்லாம் வந்து நடைமுறையில இருக்கல. அவர்கள் கூட ஒரு மனித உரிமையோட நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்க அப்படி நடந்து கொள்ளவில்லையே என தம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட மனித உரிமை மீறலை இந்த 9 காவலர்களும் ஓரிடத்துல இருந்ததற்கான ஆதாரங்கள் வந்து செல்போன் டவர் மூலமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. தீயிலிருந்து எடுக்கப்பட்ட ரத்த கரை, தனியார் வாகனத்திலிருந்து எடுக்கப்பட்ட ரத்த மாதிரிகள் டிஎன்ஏ பரிசோதனையில ஒத்து போகுது. இப்ப நீங்க 9 பேரும் கொலை செய்யும் நோக்கத்தோட தான் அவங்களை காய்ச்சிருக்கீங்க. இது கொலை அப்படின்னு சொல்லி தீர்ப்புல வந்து குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவர்கள் 9 பேருடைய மருத்துவ அறிக்கை, உடல்நல அறிக்கை, மனநல அறிக்கையை வந்து நீங்க சமர்ப்பிக்கணும்னு சொல்லி காவல்துறையையும் கேட்டுக்கிறாரு. மத்திய மாநில அரசுக்கு இவங்க மீது என்ன தண்டனை விதிக்கலாம்? இப்ப நீதிமன்றத்தின் முன்பு 2 தான் இருக்கு. ஒண்ணு வந்து லைஃப் சான்ஸ் கொடுக்கணும், இன்னொன்னு வந்து டெத் சான்ஸ் கொடுக்கணும். அப்ப அவங்க வாழ்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டுமா அப்படின்றத ஆராய சொல்லி மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து அவங்க விளக்கம் கேட்டிருக்காங்க. மத்திய அரசும் அறிக்கை தாக்கல் செய்யணும், மாநில அரசும் அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய சம்பள பட்டியல் கேட்டிருக்காங்க, சொத்து விவரங்கள் கேட்டிருக்காங்க, அவங்களுடைய குடங்கள அறிக்கை குறித்த விவரங்களை எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த அறிக்கைகளை எல்லாம் சமர்ப்பித்த பிறகு இவர்களுக்கான தீர்ப்பு விவரம் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் சொன்னாமே. மத்திய மாநில அரசு காலதாமதம் செய்ததால ஏப்ரல் 2ஆம் தேதி, அதுக்கப்புறம் இப்ப ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அதற்கான தீர்ப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கடுமையான காயங்களை வேண்டுமென்றே ஏற்படுத்தியதால மனித உரிமை மீறல்ல ஈடுபட்டதனால அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும். 2 கொலைகளை செஞ்சிருக்காங்க. அவர்களை வந்து மன்னிக்க முடியாத குற்றத்தை இழைத்திருக்கிறார்கள். இது சமூகத்துல ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கியது. மனிதர்களை காக்க வேண்டிய காவலர்களே இந்த தவறுல ஈடுபட்டதனால கட்டாயம் அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை, சிறையிலிருந்து வெளிவர முடியாத ஆயுள் தண்டனையை விதிக்க வேண்டும் அப்படின்றதுதான் நமக்கு வந்து கோரிக்கையா இருக்கு. மக்களும் அதைத்தான் விரும்புறாங்க. ஐபிசி 302 படி அவங்க வந்து நான் பெய்டபிள் கேஸா இருந்ததனாலதான் இதுவரைக்கும் 6 ஆண்டுகள் சிறையிலேயே இருக்காங்க. அவருடைய மனநலத்தையும் வந்து நீதிபதி முத்துக்குமரன் கேட்கும் போது எல்லோருமே தனது உடல்நிலை வந்து மோசமாக இருக்கிறது, வயதான காலத்தில் இந்த சிறைச்சாலை வந்து போற்றாதீங்க, குறைந்தபட்ச தண்டனை வழங்குங்க. அவங்க எல்லோருமே தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறார்கள். தண்டனையை குறை குற்றொலி தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவர்கள் செய்தது மாபாதக செயல். இது வந்து மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அவர்களை வந்து
கட்டாயம் தண்டிக்க வேண்டும், நீதிபதி சரியான தண்டனை வழங்குவார் என்றே நம்ம நினைக்கலாம். எனவே இது போன்ற தவறுகள் இனி வருங்காலங்களில் நிகழாத வண்ணம் முத்துக்குமரன் அவர்களுடைய தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் சாத்தான்குளம் கொலை வழக்கு சம்பவத்துல பாதிக்கப்பட்ட நபர்களோட களத்தில் என்ற அந்த வழக்கறிஞர்கள் குறித்தும் சிபிஐ வழக்கறிஞர்கள் குறித்தும் நம்ம தெளிவா பார்த்தோம். இது இல்லாம நீதியரசர் முத்துக்குமரன் அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்றத குறித்தும் தான் இந்த காணொளியில விரிவா நம்ம பார்த்தோம். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நீதியரசர் முத்துக்குமரன் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காரு. அந்த தீர்ப்புல என்ன தகவல்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த காணொளியில விரிவா நம்ம பேச போறோம். நன்றி தோழர்களே.